ஹலோ மக்களே, ரொம்ப நாளாவே இந்த ஆப்பிரிக்கன் ஃபுட் டிஷ்ஷை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தாங்க. மரவள்ளிக்கிழங்கு இருந்தால் சிக்கன் இல்லை, சிக்கன் குழம்பு இருந்தால் மரவள்ளிக்கிழங்கு இல்லை. இன்னைக்கு ரெண்டுமே இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துடணும்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டிஷ்ஷை செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. அதுக்கு ஏரலைக்கிழங்க தொலியை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாடியில் போட்டு கிழங்கு அரைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் வச்சு அந்த கடாய் ஹீட் ஆனதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மரவள்ளிக்கிழங்க அது கூட சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கைவிடாம சிம்ல வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு வழியா ஒயிட் கலர்ல இருந்த கிழங்கு இந்த மாதிரி லைட் எல்லோ கலருக்கு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, ஆப்பிரிக்கன் ஃபுட் ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு கறி குழம்பு, மீன் குழம்புன்னு எது வச்சுனாலும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன இந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கலங்க, ஆனா என்னோட அம்மா டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க இந்த டிஷ் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இது செஞ்சு பார்க்காதவங்களும் ஒன் டைம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அப்புறம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஷேரும் பண்ணிருங்க. அண்ட் நம்மளோட பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.